சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு 11:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் காலை 6:23 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷடசீதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பிறப்பை தான் அப்படி குறிப்பிடுகிறார்கள். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த மாதங்களுடைய பிறப்புகளை ஷடசீதி புண்ணிய காலம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். கன்யா ரவி அப்படிங்கிறது, அதாவது இந்த மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி மதியம் 12:43 இந்த மாதமானது பிறக்கிறது. இது போக இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். அதுவும் இந்த ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசி என்று பெயர். அதனால இந்த நாளை இந்திரா ஏகாதசி என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். இந்த நாளிலே என்ன பண்ணணும்னு சொன்னா, என்ன பண்ணணுங்கிறத என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, தயிர் கண்டிப்பாக உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த நாளிலே கண்டிப்பாக தயிர் உண்ணக்கூடாது. இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவா ஏகாதசி விரதம் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ஏகாதசி நாள்ல என்னால விரதம் இருக்க முடியலன்னு சொல்றவா கூட அவசியம் இந்த நாளிலே தயிரினை உண்ணக்கூடாது. இதை நினைவிலே கொள்ள வேண்டும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். தேவலோக சிற்பியான அந்த விஸ்வகர்மாவினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக ஹரிச்சந்திரன் விரதம் இருந்து தான் இழந்த நாடு, மனைவி, மக்களை திரும்ப பெற்ற நாளாம் இந்த நாள். எவ்வளவு விசேஷமான நாள் பாருங்க. ஹரிச்சந்திரன் இந்த நாளிலே விரதம் இருந்து தான் இழந்த தன்னுடைய நாடு, மனைவி, மக்களை திரும்ப பெற்ற நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு எல்லோருமே குடும்பத்துடன், முடிந்தவரை குடும்பத்துடன் விரதம் இருப்பது என்பது நல்லது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3 சந்திர உதயம் என்பது இரவு 2:48 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:03 முதல் 1:33 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:31 முதல் 9:02 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:03 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:27 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21 செப்டம்பர் அன்னைக்கு மகாலய அமாவாசை அப்படிங்கிறது வரப்போறது இல்லையா. இந்த மகாலய அமாவாசை நாளிலே நாம் செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மகாலய அமாவாசை அப்படின்னா அதனுடைய மகத்துவம் என்னங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரும். பெரிய அமாவாசை அப்படின்னே சொல்றா. ஒரு வருடத்திலே வரக்கூடிய மிகப்பெரிய அமாவாசை நாள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் விஷ்ணு லோகத்திலே வசிக்கக்கூடிய நாள். அதாவது மகாலய பட்சம் முழுக்க அவ நம்மளை பார்க்க வரா அப்படிங்கிறது இருந்தால் கூட, அவர்கள் இங்கே வருகிறார்கள் என்றால் கூட அவர்களுக்குரிய அந்த காரகத்துவம் பெற்ற கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா,
பித்ருகாரகனாகிய சூரியனும் மாத்திருக்காரகனாகிய சந்திரனும் ஒன்றாக இணைந்து அந்த விஷ்ணுலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கன்னியா ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய நாள் தான் மகாலய அமாவாசை நாள். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வரும். இல்ல சார், இந்த தடவை மகாலய அமாவாசை பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரத்திலேயே வந்துடுறது. பூரம்ங்கிறது சிம்ம ராசியில தானே சந்திரன் இருப்பார் என்று சொன்னா கூட அந்த தாக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சந்திரனுடைய ரேஸ் இந்த சூரியனுடைய ரேவோட இணையக்கூடியது. ஏன்னா இந்த தடவை பார்த்தோம்னா புரட்டாசியினுடைய துவக்கத்திலேயே மகாலய அமாவாசை என்பது வந்து விடுகிறது. 5ஆம் தேதிக்கே வந்துடுறது. அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திர பேதம் என்பது இருந்தால் கூட சந்திரன் சிம்ம ராசியிலே சஞ்சரித்தால் கூட சிம்ம ராசியினுடைய இறுதி பாகத்திலே தான் சஞ்சரிக்கிறார். அது கிட்டத்தட்ட கன்னியோடு இணையக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. அந்த சந்திரனுடைய ரேஸ் அந்த சூரியனோடு சேர்ந்து இணைந்து விடுகிறது. அதனால்தான் இன்னைக்கு அமாவாசைங்கிறதே சம்பவிக்கிறது. இல்லைன்னா அமாவாசைங்கிறதே சம்பவிக்காது தானே. இதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதனால அதுல போய் இல்ல சார் சந்திரன் வந்து சிம்மத்துலதான் இருக்கார், சூரியன் தான் கண்ணில இருக்காருன்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதனை நினைவூட்டுகிறோம். முன்னோர்களை குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலமாக அமைந்திருப்பதால் இது மிகப்பெரிய அமாவாசை, மகாலய அமாவாசையாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே அவசியம் முன்னோர் வழிபாடு பண்ணணும். அமாவாசை நாள் மட்டுமல்ல, வருடத்திலே 96 நாட்கள் ஷண்ணவதின்னு சொல்லுவார். இந்த 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள். ஆனால் எல்லோராலும் அதனை பெரிதாக கடைபிடிக்க முடிவதில்லை. அப்படி கடைபிடிக்காதவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசை நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. எப்படி சார் மேற்கொள்ளணும் சொன்னா, பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்த கரைக்கு செல்ல வேண்டியது. சமுத்திர கரையில இருப்பவர்கள் சமுத்திர ஓரமா புரோகிதர்கள் சாஸ்திரிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம், அங்க போக வேண்டியது. அல்லது அந்தந்த ஊரிலே குளக்கரை என்பது இருக்கும், ஆற்றங்கரை என்பது இருக்கும். அங்கே வாத்தியார்கிறவர் உட்கார்ந்து இந்த தர்ப்பணாதிகளை செய்து வைத்துக் கொண்டிருப்பார். அங்க போய் அவசியம் அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய அந்த தர்ப்பணாதிகளை அவசியம் செய்ய வேண்டியது. முடிந்தவரை தான தர்மத்தினை செய்ய வேண்டியது. ஆமரூபமாகன்னு சொல்லுவா. அதாவது அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் கூட வாத்தியாருக்கு கொடுக்கலாம், பிராமண போஜனம் செய்விக்கலாம். நம்மளால என்னென்ன தானங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லா தானங்களையுமே இந்த நாளிலே அவசியம் செய்ய வேண்டியது. இதுல நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருப்பா, யார் யாரெல்லாம் சாத்தம் பண்ணலையோ அவ மட்டும்தான் மகாலய அமாவாசையில போய் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் பெருமையா வேற சொல்லுவா, நான் தான் எங்க அப்பாவுக்கு சாத்தம் பண்ணிட்டேனே, எங்க அம்மாவுக்கு இந்த வருஷம் சாத்தம் பண்ணிட்டேனே, நான் இதுக்காக மகாலயத்துல போய் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தவறான கருத்துங்கிறது பரவி இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு சார்த்தம் அந்தந்த சார்த்த திதியிலே அவர்கள் எந்த மாதத்திலே எந்த திதியில இருந்தார்களோ அந்த தேதியிலே அவசியம் செய்திருக்க வேண்டும். அதுல சந்தேகமே இல்லை. அதுல செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை நாளிலே கண்டிப்பாக தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும். இது அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை, காரூணிக பித்திருக்கள்னு சொல்லுவார். அந்த பித்திருக்களுக்கு பேரே எப்படி பார்த்தீங்களா, காரூணிக பித்திருக்கள்னு சொன்னா கருணை மழை பொழியக்கூடியவர்கள். நாம் அவர்களை நினைத்தவர்களுக்கு வழிபாட்டினை செய்யும் பொழுது அவர்கள் நம்மீது மிகவும் கருணை கொண்டு நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பார்கள் அப்படின்னே சொல்றார். அதனால்தான் அவளுக்கு காரூணிக பித்திருக்கள் அப்படின்னே பேரு. கருணை நிறைந்த பித்திருக்கள். அவர்கள் நம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுன்னு சொன்னா நாம் அந்த உறவு முறையிலே மறந்து போயிருக்கோம் தெரியுமா. உயிரோடு இல்லாத பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமன் மாமி மாமனார் மாமியார் என்று மச்சினன் உட்பட நெருங்கிய நண்பன் உட்பட நம் வீட்டுல வளர்த்த ரொம்ப ஒரு பெட்டனிமல் உட்பட எல்லோருக்குமே தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டிய ஒரு நாளாகவே இந்த மகாலய அமாவாசை நாள் என்பது அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாள்ல எந்த அளவிற்கு நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறோமோ நம்மால் முடிந்தவரை, இதுக்காக போய் கடனை வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லல, நம்ம கையில என்ன காசு இருக்கோ அதை வச்சுட்டு அந்த தானத்தை பண்ணலாம் இல்லையா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். வறிய நிலையில இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கு கூட நம்மால் இயன்ற வஸ்திரங்களை வாங்கி தரலாம், உணவு வாங்கி தரலாம். நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் அது நமக்கு 10 மடங்கு பலனாக திரும்பத்தான் சேரும். அதே மாதிரி இந்த நாள்ல அவசியம் பசுமாட்டிற்கு புற்களை வாங்கி தர வேண்டியது. புல்லுன்னு சொல்றோம் இல்லையா, சாதாரணமா ஒரு புல்லு ரோட்ல நம்ம போகும்போது ஒரு புல்லு வளர்ந்துருந்தா கூட அதை பறிச்சுட்டு போய் கூட அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்ச அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த பசுமாட்டிற்கு ஒரு புல்லாவது வாங்கி கொடுங்கள். அது மிகவும் நல்லது, நம்முடைய வம்சத்தினை வாழ வைக்கும்.
இது போக கொலு வைக்கணும்னு நினைக்கிறவா இந்த நாள்லயே முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே அழகா கொலு படியெல்லாம் செட் பண்ணி ஒரு பொம்மையாவது நாம் அந்த அமாவாசை திதி இருக்கின்ற நேரத்திலேயே வைத்து விட வேண்டும். அதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். மறுநாள் பிரதமையிலிருந்தா நவராத்திரி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா கூட அமாவாசை இருக்கும் பொழுதே ஒரே ஒரு பொம்மையாச்சும் டாப்ல கொண்டு போய் வச்சிடணும். இதையும் நினைவிலே கொள்ளுங்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.